தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா. இது வந்து ஒரு செமி புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம பிள்ளைங்களை போட்டு பிடிச்சணும்னு நினைக்கிறேன். எதுக்குமே தெரியாமல் ஒரு கேடு கொஞ்சம் காய்கறி. ஸோ மக்களே வெல்கம் பேக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டியோட செகண்ட் வீடியோ. நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோடெலாம் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருப்போம்னா, நம்ம எதற்காக பெங்களூர் வந்தோம், பெங்களூரில் என்னென்ன பண்ணோம், எங்கெங்கெல்லாம் சுற்றணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்மளோட எபிசோட் 1 கொடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெங்களூர் ரூட்டு செக் அவுட் பண்ணுறோம், அதாவது கிளம்புறோம். நாம் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் தான் கிளம்ப போகிறோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 2 ஆச்சு. 2:20 இது பெங்களூர்லேருந்து கிளம்பி 8:40 நைட் 8:40 கோயம்புத்தூர் போய் ரீச் ஆக போகுது. வாங்க நம்ம உள்ளே போய் இதோட ட்ரெயின் எப்படி இருக்குது, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, சீட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா C2ல சீட் நம்பர் 70 தான் டிக்கெட் கிடச்சிருக்கு. விண்டோ சீட்டு. நான் விண்டோ சீட் தான் வேணும்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். அதே மாதிரி நமக்கு அந்த விண்டோ சீட் கிடச்சிருக்கு. ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 20641 பெங்களூர் டு கோயம்புத்தூர் போகிறது. தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் தான் வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 6 மணி நேரம் 40 நிமிஷம் வரைக்கும் ஜேர்னி டைம் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகும். பட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக இந்த ட்ரெயின் வந்து ஒரு 140-150 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நான் இந்த ட்ரெயின் தான் ரொம்ப ஸ்லோவஸ்ட் வந்தே பாரத் அப்படின்னு சொன்னல. இப்போ நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பும்போது நீங்கள் கிருஷ்ணகிரி வழியாக இந்த காட் செக்ஷன் வழியாக போவீங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கர்வ்ஸ் இருக்குது. ஸோ இந்த கர்வ்ஸ்லாம் வந்து வண்டி வந்து இந்த 140 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் டச் பண்ணவே முடியாதாம்மா. மேக்ஸிமம் 50-60 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த இடத்துலலாம் போகுது. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயின் வந்து அரௌண்ட் ஒரு 6 hours வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. இல்லை இந்த ரோடெலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஒரு 4 hours கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிற அளவுக்கு கேப்பபிளான ஒரு ட்ரெயின் தான் இது. ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸு. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சீட்டிங் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து சேர் கார், இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். சேர் கார் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறது, அதாவது இந்த ப்ளூ கலர் சீட்டில் இருக்கிறது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சீட்டில் இருக்குது. ரெண்டுக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர் கார் வந்து அரௌண்ட் 1175 வருது. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் வந்து 2110 rupees வருது. எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 2+2 சீட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். நீங்கள் எந்த டைரக்ஷனில் வேணால் உட்காந்துக்கலாம். இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். அது ஒன்று தான் ஒரு டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஃபுட்டு வேறு எல்லா சர்வீஸுமே சேர் காருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருக்கும் சேருதான். ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செமி புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினுக்கு என்ஜின் இல்லை. ஸோ அதாவது என்ஜின் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் மற்ற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு என்ஜின் இருக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி போகிறப்போ இல்லை பின்னாடி போகிறப்போ நம்ம என்ஜினை கழட்டி மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரெயினில் அந்த மாதிரி இல்லாமல் 2 பக்கமும் என்ஜின் வச்சுருக்காங்க. லைக் நம்ம இந்த சென்னை மெட்ரோலாம் பார்ப்போம்னா அந்த ஸ்டைலில் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு சின்ன ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறக்கும் கேப்பபிளாக இருக்குது. டோட்டலாக இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டாப்பிங் இருக்குது. ஹொசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் அப்படின்னு ஒரு 7 இடத்துல நிறுத்துகிறாங்க. ஸோ மற்ற ட்ரெயின் மாதிரி தான். ஸோ அது ஒரு ரீசன் இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறக்கு. கம்ஃபர்டபிலிட்டியை பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு லெக் ரூம் நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா புஷ்பேக் ஆகுது, நல்லா ரிக்ளைன் ஆகுது. நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு ஃபுட் ரெஸ்ட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரே ஒரு மைனஸ், நான் வந்து இந்த சார்ஜிங் போட்டை தேடிட்டு இருக்கேன். பட் அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல. சார்ஜிங் போட்டு இருக்கா இல்லையான்னு நான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 2:20. இன்னும் ஒரு 1 or 2 minutes ட்ரெயின் கிளம்பிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃபுட் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து நான்வெஜ் மீல்ஸை ப்ரிஃபர் பண்ணியிருந்தாலும் நமக்கு மீல் சர்வ் பண்ணியிருக்காங்க. வாங்க சாப்பிட ஒரு டேஸ்ட் என்னன்னு சொல்கிறேன்.
இது ஷிவ்டா சம்திங் எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. கேரமல் பாப்கார்ன் ஒரு 70 கிராம், ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் டீ கிட்டு. ஸோ இது வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு குடிச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சமோசா கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா சமோசாவோட இமேஜ் தான் போட்டிருக்கு. ஸோ சமோசா கொடுக்கலாம். ஸோ டிடிஆர் வந்து செக் பண்ணும்போது நமக்கு இப்போ ஐடி கார்ட்ஸ்லாம் முதல்லலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஐடி கார்ட்ஸ்லாம் எதுவும் கேட்கறதில்ல. ஜஸ்ட் அவங்க நேம் கேட்குறாங்க. நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களோட சிஸ்டத்தில் ஓகே அப்படி அப்படின்றாங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம ஐடி கார்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு காட்டுற வேலையெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸு. வண்டி இந்த ஸ்டேஷன் வரப்போ ஒரு 1 or 2 minutes மட்டும் தான் இது ஓப்பன் ஆகும். மற்ற நேரத்துலலாம் இது ஓப்பனே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே எகைன் ஆட்டோமேட்டிக். நம்ம பக்கத்தில் போனால் ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ வாஷ்ரூம் நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல, இங்கெல்லாம் பாருங்கள், இப்போ தெரியுதான்னு தெரியல எவ்வளோ பெரிய கர்வ்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ இப்போல்லாம் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. மேலே டிஸ்பிளேல வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவஸ்ட் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்குது பெங்களூர் டு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகுது. ஸோ இந்த வந்தே பாரத்தோட ட்ரெயினோட ஒரு தீமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ட்ரெயின். உங்களுக்கு வந்து 2 செக்மெண்ட் இருக்குது, சேர் கார் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் அப்படின்ட்டு. அதில் வந்து சீட்ஸ் எல்லாமே நல்ல ப்ரீமியமாக இருக்கும். லெக் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நமக்கு தேவையான அளவுக்கு சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிக்ளைன்டு சேரு, நல்ல புஷ்பேக்கான சீட்ஸு, இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இவங்க கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் போவோம், இப்போ ட்ரெயினை சுற்றி பார்ப்போம். ஒரே இடத்துல உட்கார்றது போர் அடிக்குது. ஸோ அது மெயின் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு ட்ராவல் இருக்கணுங்கிறது தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயினோட ஒரு மோட்டோவே. 6.5 hours later. சரி, எக்கு தான் வந்து இவங்க வந்து நான்வெஜ் இருக்காங்க. நான் கூட சிக்கன் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா வெறும் எக்கு தான் இருக்குது. கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் பொரியல் கொடுத்துருக்காங்க, கேரட் பீன்ஸ் அதெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் ஒரு கேர்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் தால், சப்பாத்தி. டின்னரை பொறுத்தளவுக்கு நான் டிஸப்பாயிண்டட். ஸோ என்னென்ன சர்வ் பண்ணாங்க அப்படின்னா சப்பாத்தி, ஜீரா ரைஸ், அது அப்புறம் எக்கு கறியில் சிக்கன், அதுதான் அந்த லட்சத்தில் செஞ்சு. அவ்வளோ ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை. எதுக்குன்னே தெரியாமல் ஒரு கேர்டு, கொஞ்சோண்டு காய்கறி, நிறைய தால். ஸோ ஓவரால் இந்த டின்னர் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக பிடிக்கலாம். கொடுத்த ஹைப்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. டைம் இப்போ 8:20 ஆயிடுச்சு. 8:40க்கு நமக்கு வந்து டெஸ்டினேஷன், அதாவது கோயம்புத்தூர் ரீச் ஆகிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன் டைமுக்கு தான் போயிட்டுருக்கோம். A few moments later. ஸோ ஹலோ மக்களே, ஒரு வழியாக டைமுக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே தட்டி விட்டுருங்க. சீக்கிரமாக உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறேன். Until then, it's bye from me, Manikandan Krishnaraj. See you all. Tata.